ஏடுகளை திறக்கும் அதிகாரம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இறைவேண்டல் செய்வோம். அரியணையில் அமர்ந்து மூப்பர்கள், தூதர்கள், விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை இவற்றால் எப்போதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணிலுள்ளவர்கள் உம்மை புகழ்ந்து போற்றிய பாடலை இன்று தியானிக்க இருக்கின்றோம். இந்த பாடல் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கிற உண்மைகள் விண்ணில் உள்ளவர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை துதிக்க எங்களை வழிநடத்த உதவுவதாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணிலுள்ள அரியணையில் கடவுள் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும் இருக்கிறார்கள். கடவுளின் வலது கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அரியணையில் அமர்ந்திருந்தவரின் வலக்கையில் இருந்த சுருளை வாங்கியது. அப்பொழுது விண்ணில் இருந்தோர் புகழ்ந்து புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். இந்த பாடல் குறித்து வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் சொல்கின்றன. அந்த பாடலின் வரிகளை நான் படிக்கிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 10ஆம் வசனத்தில் வருகின்ற புதிய பாடல் என்னும் சொற்றொடரை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். புதிய பாடல் என்னும் சொற்றொடர் சங்கீதத்தில் மிகவும் பொதுவானது. கடவுளின் புது கிருபைக்காக, புதிய இரக்கங்களுக்காக எப்போதும் புதிய பாடலை பாடுங்கள் என்று 33ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும், நமது கடவுளை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும், கர்த்தர் அதிசயங்களை செய்திருப்பதால் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும், பூமியின் குடிகள் எல்லாரும் புது பாடலை கர்த்தருக்கு பாட வேண்டும் என 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும், கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என 144ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலும், பரிசுத்தவான்களின் சபையில் கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடப்படுதல் வேண்டும் என 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரர் தமது எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரையுள்ள வசனங்களில் ஏசாயா தீர்க்கர் மூலமாக கடவுள் இஸ்ரவேலருக்கு புதிய காரியங்களை அறிவிக்கிறார். அப்போது கடவுளுக்கு புதுப்பாட்டை பாடும்படி மக்களை ஏசாயா அழைக்கிறார். புதிய பாடல் எப்போதும் கடவுளின் புதிய இரக்கங்களுக்காக பாடப்படும் பாடல். வெளிப்படுத்தல் நூலின் சிறப்பியல்புகளில் ஒன்று அது புதிய காரியங்களை கூறும் நூல் என்பதாகும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் புது பெயர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:12, வெளிப்படுத்தல் 21:2 ஆகிய வசனங்களில் புதிய எருசலேம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:9, வெளிப்படுத்தல் 14:3 ஆகியவை புதிய பாடல் குறித்து கூறுகின்றன. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் புது வானம் புது பூமி பற்றி பேசுகின்றது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அனைத்தும் புதிதாகுதலை பற்றி விளக்குகின்றது. கிரேக்கத்தில் புதிய என்பதற்கு 2 வார்த்தைகள் குறிக்கப்பட்டுள்ளன.
ஒன்று நியாஸ், குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் புதியது. இது தரத்தில் புதிதாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மற்றொரு வார்த்தை கெய்னாஸ், இது தரத்தில் அல்லது குவாலிட்டியில் புதியது. புதிதாக உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, அது போன்றது இதற்கு முன்பு எப்போதுமே உருவாகவில்லை என்பது கெய்னாஸ் என்பதனுடைய பொருள். இங்கே இயேசுவுக்கு புதிய பாடல் பாடப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இயேசு இதுவரை இல்லாத ஒரு பண்பை, புதிய மகிழ்ச்சியை, புதிய உத்வேகத்தை, புதிய ஆற்றலை, புதிய அமைதியை கொண்டு வந்தார் அல்லது கொடுத்தார் என்று சொல்லலாம். ஆகவே இங்கே கைனாஸ் என்கின்ற பதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புதிய பண்பையும் புதிய வாழ்க்கையும் இயேசு தருவதினால் புது பாடலை பாடும்படி விண்ணிலுள்ள அனைவரும் இங்கே கூறுகின்றனர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான உற்சாகமான வாழ்க்கை என்று கூறுகிறோம். ஏனெனில் புதிய பண்பை, புதிய உத்வேகத்தை, புதிய அமைதியை, புதிய மகிழ்ச்சியை தரும் ஒரு நல்ல கிறிஸ்து நமக்குள்ளே வருகின்றார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் வரும் பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற 3 மிக முக்கியமான காரியங்களை இன்று நாம் சுருக்கமாக சிந்திக்கப் போகின்றோம். முதலாவதாக, புதிய பாடல் என்று 10ஆம் வசனத்தில் வருகின்ற இந்த சொற்றொடர் சொல்லுகின்ற ஒரு செய்தி இயேசுவின் நற்குணத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. 9ஆம் வசனத்தில் சுருளை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர் இயேசு ஒருவரே என்று நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் அவர் ஒருவரே. நாம் பாவம் செய்ததால் கடவுளை விட்டு பிரிந்து வாழ்கின்ற நிலையை அடைகின்றோம். ஆயினும் இயேசுவின் இரத்தம் நாம் கடவுளிடமிருந்து பிரிந்து நிற்காதபடி நம்மை இணைக்கிறது. பாவத்தின் தண்டனையான நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் விலை கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளை அனுபவித்து மகிழ்வதற்கும் நித்தியம் முழுவதும் நாம் கடவுளிடம் மீட்கப்படுவதற்கும் அவர் இரட்சிப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். இது கடவுளுடைய நற்குணத்தை, அவருடைய கிருபையை, இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த கடவுளின் நற்குணம் அல்லது நம்மீது காட்டுகின்ற மாறாத அவருடைய அன்பு நமக்கு மட்டுமல்ல, உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நற்குணத்தை, கடவுளின் பண்பை விசுவாசித்து கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வோருக்கு மட்டுமே இந்த கடவுளுடைய நற்குணத்தை அனுபவிக்க முடியும். இந்த நற்குணத்தை அல்லது கடவுளின் பண்பை நாம் அனுபவித்து மகிழ்கிறோமா என்பதை இந்த புதிய பாட்டின் ஊடாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, புதிய பாடல் கற்றுத்தருகின்ற மற்றொரு உண்மை நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி நம்மை தூண்டுகிறது. 9, 10 வசனங்களை படிக்கிற பொழுது நற்செய்தியை அறிந்திராத மக்கள் நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை நாம் உணர முடியும். நற்செய்தியை அறிந்திராத மக்கள் அல்லது மக்கள் குழுவினர் பங்களாதேஷ், ஜப்பான், இந்தியா, துருக்கி ஆகிய 4 நாடுகளில் மிக அதிகமானோர் இருப்பதாக ஒரு கிறிஸ்தவ அறிக்கை கூறுகின்றது. இத்தகைய குழுவினர் அல்லது மக்கள் குழுவினர் மொத்தமாக 450 மில்லியன் எனவும் கணக்கிட்டுள்ளனர். 450 மில்லியன் மக்கள் இதுவரை நற்செய்தியை அறியவில்லை என்று இந்த அறிக்கை கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து மக்களை மீட்டுக்கொள்வதற்காக இயேசு தம்மை பலியாக கொடுத்ததினால் அவருக்கு புதுப்பாட்டை பாடும்படி விண்ணிலுள்ளோர் அழைக்கின்றனர். எனவே விண்ணிலுள்ளோர் புகழ்ந்து புதிய பாடலை பாடிய இந்த காட்சி
நற்செய்தியை அறிந்திராதோர் அதனை அறிவதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பங்களிப்பை நமக்கு உணர்த்துகின்றது. நற்செய்தியை அறியாதோர் அதனை அறிந்திட வேண்டும் என்பதற்காக நாம் ஏதேனும் முயற்சி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த பாடல் நம்மை அழைக்கிறது. மூன்றாவதாக இந்த பாடல் கற்றுத்தருகின்ற மற்றொரு உண்மை, கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படி நம்மை அழைக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை புகழ்ந்து விண்ணில் உள்ளோர் பாடிய பாடலின் போது தமது சிலுவை மரணம் வழியாக கடவுள் மனிதரை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்பதற்காக புதிய பாடல் பாடப்படுவதாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். எனவே மனிதர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அவசியமானது. மனிதராகிய நம்மை அல்லது அவரை விசுவாசிப்போரை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பாவங்களிலிருந்து கடவுள் நம்மை மீட்டிருக்கின்றார். விண் தூதரோடு இணைந்து வாழவும் அவர்களோடு இணைந்து பாடல் பாடவும் நமக்கு வாய்ப்பு அருளியிருக்கின்றார். இந்த நன்றியை உணர்ந்தவர்களாக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது மிக மிக அவசியம். 1860ஆம் ஆண்டில் மெக்சிகன் ஏரியில் ஒரு உல்லாச படகு ஒரு சரக்கு கப்பலுடன் மோதி கரையிலிருந்து 1 மைல் தொலைவில் மூழ்கத் தொடங்கியது. பனிக்கட்டி நீரில் குதித்த நூற்றுக்கணக்கான பயணிகள் பனிக்கட்டியால் இறுக்கப்பட்டு அலறத் தொடங்கினர். எட்வர்ட் ஸ்பென்சர் அருகிலுள்ள இறையியல் கல்லூரியில் மாணாக்கராக படித்து கொண்டிருந்தார். மக்களுடைய அலறல் சத்தத்தை கேட்ட அவர் அருகிலுள்ள கடற்கரைக்கு ஓடி என்ன நடக்கிறது என்று பார்க்க முனைந்தார். அங்கே சென்ற போது மக்களுடைய குரலை கேட்டு நன்கு நீச்சல் தெரிந்த இவர் 6 மணி நேரம் நீந்தி புயல் அலைகள், சக்தி வாய்ந்த அடிவாரத்தில் எழுகின்ற அலைகள் இவைகளோடு போராடி 17 பேரை மீட்டு கரையில் கொண்டு வந்து சேர்த்தார். 393 பயணிகளில் கால் பகுதியினர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். அவர்களில் 17 பேரை ஸ்பென்சர் மட்டுமே காப்பாற்றினார். ஆனால் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. அவரால் தொடர்ந்து கல்வி கற்க முடியவில்லை. வாழ்வில் நோய் பிடித்தவராக, எந்த பயனும் மற்றவராக அவருடைய பிற்கால வாழ்க்கை மாறிப்போனது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கிரேட் லேக்ஸ் இதனுடைய சோகங்கள் பற்றிய கதையை எழுதும் ஒரு நிருபர் கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் ஸ்பென்சரை கண்டுபிடித்து அந்த இரவில் என்ன நடந்தது என்பதை பற்றி அவரிடம் வினவினார். அந்த நேரத்தில் ஸ்பென்சர் கசப்புடன் கூறியது என்னவெனில், எனக்கு நினைவில் உள்ள ஒரே காரியம் என்னவென்றால் 17 பேரில் ஒருவர் கூட எனக்கு நன்றி சொல்லவில்லை என்று மிகவும் சோகத்தோடு குறிப்பிட்டார். நண்பர்களே, நம்மை மீட்ட கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கை அவரிடமிருந்து நமக்கு வருகிறது. பாவத்திலிருந்து அவர் மீட்டார். நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். ஆகவே அவரை போற்றி புகழ்ந்து புது பாடல் பாடும்படி விண்ணில் உள்ளோர் நம்மை அழைக்கின்றனர். கர்த்தருக்கு புதுப்பாடல் பாட அவர் நம்மை அழைக்கிறார். நாம் புதுப்பாடல் பாடுவது அவசியம். ஏனெனில் அவரது நற்குணத்தால் நாம் மீட்பின் அனுபவத்தை அனுபவிக்கிறோம். புதுப்பாடலால் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள தூண்டப்படுகின்றோம். புதுப்பாடல் பாடி நன்றி செலுத்துவது நமது கடமை. நன்றியுள்ளவர்களாக தொடர்ந்து புதுப்பாடல் பாடி மகிழ ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாடல் பாடும்படி எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு காத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் உமது பராமரிப்பில் எங்களை வைத்திருக்கின்றீர். நீர் எங்களை மீட்ட அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் நன்றியுள்ள வாழ்க்கை வாழவும்
மீட்கப்படாதோர் இன்னமும் ஏராளம் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வோடு கூட அவர்களுக்கு நற்செய்தி பகிர்கின்ற நல்ல ஆர்வத்தை பெற்றிடவும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உணர்ந்து நன்றி செலுத்துகின்ற புதுப்பாடல் பாடவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த பிரார்த்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.